மன்னார்குடி மிட்டவுன் ரோட்டரி சங்கம் நடத்தும் இந்த பிறப்பிக்க வந்திருக்கின்ற தலைமை விருந்தினர், வெரி beloved, the most respected இறையன்பு சார் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை கூறி, உலகத்திலே மிகப்பெரிய தொண்டு நிறுவனமான ரோட்டரியன் ரெப்ரசன்டேட்டிவாக எங்களது மாவட்டத்தில் இருக்கிற 6400 உறுப்பினர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக 6400 உறுப்பினர்களின் சார்பாக அவர்களுடைய வாழ்த்துக்களை ரொட்டேரியன் விஜயகுமார் அவர்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக உங்கள் முன் நான் இங்கே நிற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணியில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்த முன்னாள் தலைமைச் செயலர், வெரி பெல்லவட் இறையன்பு ஐஏஎஸ் சார் அவர்கள். ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை பலருக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது, சில பேரோட வாழ்க்கை மட்டும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சம் பீப்புள்ஸ் லைஃப் வார்னிங்காக இருக்கும், சில பேரோட லைஃப் தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பணியில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருந்து, அதாவது ரூத்லெஸ்லி ஹானஸ்ட் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்து இன்று லட்சம் கணக்கான இளைஞர்களையும் மக்களையும் நேரடியாகவும் இணையத்தின் மூலமாகவும் அதை இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இந்த மனித குலத்தை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இறையன்பு சார் இன்னைக்கு விஜயகுமார் சாரை வாழ்த்த வந்திருக்கிறதே அவருக்கு கிடைச்ச கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசு பணியில் போகிறவங்க யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஐஏஎஸ், அது நம்ம மோகனச்சந்திர ஐஏஎஸ் சார் கூட கண்டிப்பாக ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா நம்ம இறையன்பு சார் மாதிரி இருந்துட்டு போகணும் அப்படின்றத கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எ பர்சன் வாஸ் கிரியேட்டட் இஸ் லெகசி. சில பேர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. எத்தனை வருஷம் வாழறது முக்கியம் கிடையாது, எப்படி வாழறதுங்க தான் முக்கியம். இவர் அரசு பணியில் மட்டும் லெகசி கிடையாது, அவருக்கு இருக்க அறிவு, நாலேஜ் எல்லாத்தையும் அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் முன்னால் பார்த்து இந்த புத்தகங்களாக இன்னும் 1000 ஆண்டு காலங்களுக்கு அவரோட லெகசியை விட்டுட்டு போகிறார் சார். நான் கூட ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நிறைய கிஃப்ட் எனக்கு வரும், இருந்தாலும் நான் நிறைய கிஃப்ட் கொடுங்கறதுக்கோசரம் வையத்தில் தலைமை கொள்ள வேண்டும்ன்றதுக்காக புக்கெலாம் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாவட்டத்தை இன்றைக்கி ஒரு ஹைலி சென்சிட்டிவ் பொசிஷன் இது. இன்றைக்கி திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு ஹையஸ்ட் பொசிஷன், த ஹெல்ம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் மோகனச்சந்திரன் சார் ஐஏஎஸ் சார் வந்திருக்காங்க இன்றைக்கி வாழ்த்துறதுக்கு. இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ அரசு பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் மிக பொருத்தமானவர் டாக்டர் விஜயகுமார் சார். அதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி விஜயகுமாரை மனம் திறந்து வாழ்த்தினார். உண்மையிலே இவ்வளோ இதுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய விஜயகுமார் சார். விஜயகுமார் சாரை பற்றி 2 விஷயம் மட்டும் சொல்லணும். இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் சாஃப்ட், சிம்பிள், லவ்விங், கேரிங் அண்ட் கிவிங். இதாக எ பர்சன் ஹூ லிவ்ட் இஸ் ஹோல்சம் லைஃப். ஏன்னா 36 ஆண்டு காலம் அரசு பணியில் ஒரு தலைமை மருத்துவராக இருந்து 36 காலத்தில் ஒரு நாள் கூட அவர் பணிக்கு லேட்டாக போனதே இல்லையா. கைத்தட்டல் கொடுக்கலாம். 36 வருஷத்தில் ஒரு நாள் கூட பணிக்கு லேட்டாக போனதே கிடையாது. லேட்டாகிற மாதிரி தான் லீவ் போட்டு வரான். இன்றைக்கி என்னால் போக முடியாதுன்னு சொன்னால் லீவ் போட்டு வரான். 36 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட பணிக்கு லேட்டாக போகல. பணிக்கு லேட்டாக வந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. இவர் வர்றதே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இங்கே வர்றதில்லன்னு கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க. பணிக்கு சீக்கிரமாக வந்ததுக்காக இவர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதினாங்க. இவர் என்ன இங்கே வந்திருக்கிறார், இங்கே குடும்பம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட் எழுதுகிற அளவுக்கு அரசு பணியில் மிக சிறப்பாக பணியாற்றி நம்மளுடைய இந்த மன்னார்குடிக்கு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி போட்டாங்க. அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் மறந்துடான்னு நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னே அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு இதை திரும்பி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் எல்லாம் பெருமையாக இருந்திருக்கும். அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எதுவுமே இல்லை. இன்றைக்கி பணி நிறைவு விட அவருக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கான்னு தெரியல. அவரை பற்றி எந்த நிகழ்ச்சியுமே நடக்கலை.
அதாவது என்னென்னா அப்படி எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ண இடத்த நேசிச்சிருக்கான்னு பார்த்துருக்கேன். அதாவது அது வந்து ஒரு கோயில் மாதிரி இருந்திருக்கு. உண்மையிலே விஜயகுமார் வந்து கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இங்கே 1000 லட்சம் கணக்கான மக்களுடைய பிணியை தீர்த்து, நோயை தீர்த்து, அது மட்டும் கிடையாது, வரப்போகிற தலைமை கண்காணிப்புகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சேலஞ்சை விட்டு போகிறாரு. கண்டிப்பாக எப்படி இறையன்பு சார் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்காரோ, அதே மாதிரி மெடிக்கல் சர்வீஸில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யாருன்னா டாக்டர் விஜயகுமார். ஒவ்வொரு மருத்துவர்களும் இருக்கிறவங்களும் வரப்போகிறவங்களும் யார் மாரிபா இருக்கணும்னா அந்த விஜயகுமார் மாதிரி இருக்கணுமான்னு சொல்லணும். கண்டிப்பாக அதற்கு மிக தகுதியாக இருந்தார். அதற்கு அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல நண்பனாக, நல்ல ரொட்டேரியனாக, எல்லாத்தோட ஒரு நல்ல மாமனிதனாக ஒரு மனுஷன் வாழ முடியும்னா அதுக்கு அவங்க துணைவியாரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதனால் லெட்ஸ் ஆல் கிவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மேடம் கீதா. இருக்காங்களா கீதா மேடம்? கீதா மேடத்துக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஹீ இஸ் வெட்டட் டு த ஹாஸ்பிட்டல். அவங்க மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்து அவர் செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் நிறைய புண்ணியமாக வந்திருக்கு. அவருக்கு அவர் மெடிக்கல் ஃபீல்டு மேலே அவருக்கு இருந்த ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் லவ் பார்க்கலாம். அவரோட பையன் வந்து அஜய் நார்மன். நார்மன் எங்கெங்கே வந்தாருன்னு தெரியல மன்னார்குடிக்கு. காரணம் இந்த லவ் ஃபார் த மெடிசன். அதே மாதிரி இன்றைக்கி அஜய் நார்மன் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கார். அவங்களோட பொண்ணு சஹானா ராயல் பேங்க் ஆஃப் கனடாவில் சீஃப் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஜெனரேஷனுக்கான இன்னும் 100,000 ஆண்டுகளுக்கான பிளெஸ்ஸிங்கை அவர் சேர்த்து வச்சுட்டாரு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், அவர் அர்ப்பணிப்புக்கு ஒரே ஒரு விஷயம், நம்மளோட இலக்கியத்தில் சொன்ன விஷயம்தான், மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்வார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அப்படின்னா அது யாருன்னா டாக்டர் விஜயகுமார். இது விஜயகுமாருக்கே எழுதப்பட்ட ஒரு பாடல் மாதிரி தெரியுது. அதனால் கண்டிப்பாக வரும் காலங்கள், வரும் ஆண்டுகளில் இது வந்து முடிவல்ல, இது ஒரு பெரிய ஆரம்பம். அவர் வந்து அரசு பணியிலிருந்து மட்டும்தான் நிறைவு பெறார். தனிப்பட்ட முறையில் அவருடைய ப்ரொஃபஷனல் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவர் அடுத்த வருஷம் பிரசிடெண்ட் ஆக போகிறார், ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட் ஆக போகிறார். எங்கள் பகுதியில் ஆனந்தன் சார் வந்து கவர்னர் ஆகும்போது சார் பிரசிடெண்ட் ஆக போகிறாரு. இது மாதிரி இன்னும் பல சேவைகளை அவர் இப்போ மெடிக்கல் மூலம் பண்ணுறது ரோட்டரியோடு சேர்ந்து இன்னும் நிறைய சேவைகளை புரிந்து இந்த பகுதியை கண்டிப்பாக அவர் கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருப்பார். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கும் கீதா மேடத்துக்கும் நல்ல உடல்நிலையையும் மனநிறைவையும் தர வேண்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.